திமுகவுக்கு போட்டியாக யாரும் இல்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டியாக வேறு எந்த தலைவரும் களத்தில் இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. 1000 பேரை அழ வைக்கிற உண்மையை விட 4 பேரை சிரிக்க வைக்கிற பொய் மேலுன்னு ஏன் எதிர் வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான். திமுகவுக்கு போட்டியாக யாரும் இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. யாருக்கும் அரசியல்னா என்னங்க தெரியலீங்களே. நீ எல்லாம் ஒரு மந்திரி. எந்திரிச்சு போய. ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா, இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சுரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? யோ, என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான். என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க. செல் டாக்ஸ் பிடிச்சா அத்தனை சுபிச்சா பத்திரமா பாமரத்தரமான கற்பனை. காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க உண்மையிலே சட்டம் ஒழுங்கு நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமா தானே இருக்கு. இப்ப விவரம் போட்டாங்களே சார். ஆமா, தூங்கும் உளவுத்துறை, கம்மன் இருக்கிற காவல்துறை, ஒரு மாசத்துல 35க்கும் மேல படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களை வந்து நேரடியாக அட்டாக் பண்ணிருக்காரு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா. 2026ல போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் இருக்கும். அடுத்த வருஷம் 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அட்டாக் பண்றீங்க, போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக அட்டாக் பண்றாரு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, அப்படிதான் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் முதல்ல சொன்னாரு. 2வது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? பேர் சொல்ல மாட்டேன்றீங்கலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் வந்து இப்போ நான் வந்து தெளிவாகவே சொல்கிறேன், பேர் சொல்லியே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க. எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்து விட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. இன்றைக்கு சில பேர் குடும்ப அரசியல் குடும்பத்திலிருந்து எவ்வளவோ பேசுகிறான். ஊர் பேர் தெரியாத உடல்வாயின் எல்லாம் பேசுகிறான், வரலாறு தெரியாதவன் எல்லாம் பேசுகிறான். எப்படிப்பட்ட குடும்பம் கலைஞருடைய குடும்பம் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். கொஞ்சம் கால கொடுங்க. அவரா திருட்டு ட்ரெயின்ல வந்தவரு அந்த பேங்க்ல 500 கோடி தரும். அடேங்கப்பா, கொண்டாட்டி எத்தனை வருஷம் அவருக்கு கணக்கு தெரியல. அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போடுங்க. நான் பேரை எல்லாம் சொல்ல விரும்பவில்லை, காரணம் சில பேர் கோபம் வந்துடும். பழசு சொன்னாலே சில பேர் கோபம் வரும். தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். உண்மையிலே சட்டம் ஒழுங்கு நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமா தானே இருக்கு. இப்ப விவரம் போட்டாங்களே சார். ஆமா, தூங்கும் உளவுத்துறை, கம்மன் இருக்கிற காவல்துறை, ஒரு மாசத்துல 35க்கும் மேல படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு துளி உடம்புல உயிர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடைசி நிமிடம் வரை இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான அரசியலை நான் இன்னும் சத்தமா பேசுவேன். என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக தொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற
பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழக குடும்பங்கள்லேயே விஜய்க்கு வாக்குகள் போக ஆரம்பித்திருக்கின்றன. மூணு தலைமுறையாக திமுக இருக்கவங்க குடும்பத்தில் 3வது தலைமுறையாக இருக்கவங்க பெரும்பாலான இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் 10 ஓட்டு இருக்குன்னா அதில் குறையாம 6லேருந்து 7 ஓட்டு விஜய்க்கு போகுது. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. அவரை பார்த்து திமுக அஞ்சுகிறது. திமுகவின் அந்த அச்சம் இனி வரும் நாட்களில் மேலும் மேலும் அதிகரிக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? என்ன ஒவ்வொரு வரலாம் மடக்கி கைய மூடுற? பஞ்சபூதத்தை அடக்கி கை வழியா ஏத்தி கண்ணுல கொண்டாந்து நிறுத்துறா கன்று. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட. அதான் அந்த பேச்சு. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. அப்பனா மன்னராட்சி முதல்வர் அவர் சொல்றாரு. இங்க நடக்கிறது மன்னராட்சி தானங்க, கிட்டத்தட்ட அப்படிதானங்க. இது மன்னராட்சியின் விழுமியம் உங்களுடைய மற்ற நியாயங்களை அடிக்கும் என்ற கவலை உங்களுக்கு இல்லையா? அப்ப இது மக்கள் மத்தியில் பேசப்படும். மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான். ஆகவே அந்த பிரச்சனைகளை அவர் கையில் எடுக்கும் பொழுது அது மக்கள் மன்றத்தில் பேசப்படும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அச்சத்தில் துவண்டு கிடக்கும் திமுக மேலும் அச்சத்திற்குள் ஆழ்ந்து போகும். விஜயோட இன்றைய ஸ்பீச்சுக்கு பிறகு நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அவர் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர், கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பாத யாத்திரை போகிறாரு. மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாருன்னா மேலும் மேலும் திமுக அச்சத்தில் ஆழும், மேலும் மேலும் தவறுகளை செய்யும். எம்ஜிஆர் காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அந்த தவறுகளை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. விடியல் தரப்போவதாக சொன்னார்கள், ஏழைங்க கண்ணீரை துடைக்கப் போவதாக சொன்னார்கள். இவர்கள் சொன்னதை நம்பி ஓட்டு போட்டுவிட்டு தாகம் தணிக்க குடிநீர் குழாயை திறந்தேன். மலம் கலந்த நீர் வந்தது. வேதனையில் சென்னைக்கு சென்று ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைக்கலாம் என்று வந்தேன். நான் வந்ததோ டிசம்பர் மாதம். சொல்லவா வேணும், பெய்த கனமழையில் பல அப்பாவி மக்கள் பலியான நிலையில் நான் உயிர் பிழைத்ததே பெரும் பாடாகிவிட்டது. இலவசமாக பேருந்து பயணம் என்றார்கள். அதை நம்பி பேருந்தில் போன என் தங்கையை பார்த்து ஓசி என்று ஏளனம் செய்தார்கள் இந்த விடியல் ஆட்சியாளர்கள். கூலி வேலைக்கு சென்ற என் மாமாவோ கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தார். ஏன் இன்னும் மதுவிலக்கை அமல்படுத்தவில்லை என்று கேட்டேன். மாநில சுயாட்சி பேசும் விடியல் ஆட்சியாளர்கள் மாநில பட்டியலில் உள்ள மதுவை மத்திய அரசுதான் ஒழிக்க வேண்டும் என்று கூச்சலிட்டனர். வேதனையில் தனிமையை தேடி மலைப்பகுதியை நாடி சென்றேன். அங்கே மலைகளை காணும். கனிம வள கொள்ளையர்கள் மலையை களவாடி விட்டார்கள். வேதனை இன்னும் என் மனதை ரணமாக்கியது. என் வேதனையை போக்க களை பறியாமல் உழைக்கும் விவசாயிகளை பார்க்கலாம் என்று சென்றேன். மகனின் ஆசைக்காக கார் ரேஸ் விடும் இந்த விடியல் ஆட்சியில் விவசாயிகளோ தாங்கள் விளைய வைத்த நெல் மணிகள் மழையில் நனைவதைக் கண்டு ரணவேதனையில் துடித்தார்கள். வேதனையின் உச்சத்திற்கு சென்ற நான் கடற்கரையில் காற்று வாங்கலாம் என்று சென்றேன். அங்கோ விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஆடம்பரமாக வந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள். ஆனால் அப்பாவி மக்களோ அல்லோலப்பட்டு தங்கள் இன்னுயிரை பறி கொடுத்தார்கள். இதற்காகவா இந்த விடியல் ஆட்சிக்கு ஓட்டு போட்டேன்? இனி ஒரு காலமும் இவர்களுக்கு இல்லை என் ஓட்டு. இதுவே நான் இவர்களுக்கு வைக்கப் போகும் வேட்டு. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.